வருஷம் ஓடிப்போச்சு. ஏகப்பட்டது திருப்பாச்சு. இந்த வருஷம் வந்துடுமோ அப்படின்ட்டு பயமா இருக்கு. வருஷத்துக்கு இவ்வளவு சீக்கிரம் 10 வருஷம் கட்டிக்கோங்க. நான் ஈரோடு வரைக்கும் என்னைக்கும் வெளியானது. அப்ப இருந்து பார்த்தோம் அதே ஒரு இருக்காரு. உதாரணம் விஷயம் வந்து உதவி ஒரு படம் பார்க்கவே கஷ்டமா இருக்கும். அதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படி கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ஒவ்வொருத்தருமே பெரிய விஷயம். நான் சொல்லாம அந்த கஷ்டத்துக்கு கூட பார்த்துட்டு அவ்வளோ ஸ்கிரீன்ல சென்டிமெண்ட் சாங்ஸ் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஒரு படத்துக்கு எப்படி திரைக்கதை இருக்குன்றதுக்கு உதாரணம் தான் தீபாவளி படம் எப்படி கட்ட ஒரு காமெடிக்கு மாறினது சாப்பிட்டேன். சீரியஸா சென்டிமெண்டா பண்ண ஒரு இயக்குனர் போட்டு அப்படியே காமெடி சிரிக்க வராது. ஆனா இன்னொரு படம் தான் காமெடி எல்லா விஷயமும் சிரிக்கமா இருக்கும். அது விளக்கெல்லாம் காலையில் 6 மணி கோயிலுக்கு அதை கேட்டாலே போதும். சரி பார்த்தாலே எவ்வளவு நமக்குள்ள ஒரு துக்கம் வீரம் இருந்தாலும் சரி பார்த்தாலே இயக்குநர்களை காமெடி படம் பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறது மிகப்பெரிய கதை. அது மிகப்பெரிய தலைமை ஆரம்பிச்சிடலாம். என்னுடைய பெரிய பயன்படுத்தலாம். ஆனா மக்களை சிரிக்க வைக்கிறது அதுதான் பெரிய விஷயம். அந்த இளைய விஷயம் வந்து அதில் இந்த காமெடி கிளியே சொல்லுவாங்க. அவருடைய இந்த வாழ்க்கைக்கு சொன்னாரு சூப்பர் குட். எனக்கு தான் தாய் வீடு. அங்கிருந்து தான் நாங்கள் திருப்பாச்சி இங்கிருந்து நாங்கள் உத்தரம் பண்ணது. அதே தாய் வீட்டில் தான் ஈஸா நடத்துவார். அதனால எவ்வளோ அவரு இருக்கேன். அதே இயக்க சங்கத்திலும் சரி அவரும் பொருளாதாரம் இருந்தார். என்ன ஒரு நம்பிக்கை நம்ம கேப்டன் கோச்சில் இன்னும் பொருளாதாரம் பிஸியாக இருக்காரு. அதே மாதிரி பிஸியாக ஒரு நம்பிக்கை முன்னாடி கொடுத்துருக்கு. ஈஸா தொடர்ந்து நம்ம வெற்றி பண்ணுறதுக்கு மக்கள் நினைக்கணும். அடுத்து பொருளாதாரத்திலும் ஈஸாவை 50 இடத்துலையும் ஒரு பிஸியாக இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். எழில் அப்படின்றது என்னுடைய எளிமையான ஒரு பெயர். எழிலினவே அழகுன்னு அர்த்தம், இளமையின் அர்த்தம், புதுமையின் அர்த்தம். அந்த புதுமையை நம்ம தேடி தேடி ஒருத்தரும் பார்த்து பேசணும். மேடைக்கலாம் சார் நீ வந்தாதான் அடுத்து பேசு. ஒண்ணு பண்ணாங்க ஷூட்டிங்கே அப்படித்தாங்க. எங்க எங்களுக்கு வரணும் தெரியாது. நம்ம பாட்டு மாங்க நடிக்கிறது சார் எல்லாம் கரெக்டா இருக்கும். வாய்ஸ் மட்டும் வரும். நம்ம நடிங்க அப்படிங்கிற எதை நடிச்சாலும் எடுத்துக்கணும். ஒரே ஒரு காமெடியில அதான் அவருடைய காமெடி சென்ஸ். நான் தெரியாதனமா ஏழை படத்துக்கு நடிக்கணும்னு நான் கேட்டேன். என் வச்சு செஞ்சுட்டேன். வாழ்க்கையில நடந்த தம்பி அவ்வளோ மாற்றினார். எழில் வந்து ஆரம்ப காலம் ரொம்ப பிரமாதம். ரவிக்குமார் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் ஒரு வயிற்று பிள்ளைகள், ஒரு தாய் பிள்ளைகள் மாதிரி. இவங்களுக்கெல்லாம் தாய் வந்து நம்ம சௌத்ரி சார் தான். அந்த சௌத்ரி சாருக்கு நம்ம முதல் நன்றியை தெரிவிக்கிறோம். ஏன்னா ஒரு மிக அற்புதமான இயக்குநர்களை இந்த தமிழ்துறைக்கு கடந்து வருவது நம்ம விக்ரமன் சார், கே. ரவிக்குமார் சார்,
சார் இன்னும் நிறைய இந்த பட்டியலில் எத்தனை அவர்களே எனக்கு தெரியாது போய் அப்படின்ட்டாங்க. அப்போ புதுசா வர்ற இயக்குநர்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கிற ஒரு தயாரிப்பாளரை நம்ம எப்பவுமே மறக்கக்கூடாது. இன்னைக்கு அவர் ஒரு தயாரிப்பு ஸ்தானத்துல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அதனாலதான் 25 ஆண்டுகள் சினிமாவில் நான் கூட சொல்லிக்கலாம். ஆனா 25 வருஷம் நேர் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? கை கட்டிட்டே இருக்கணும் எல்லாரும். இந்த இயக்கத்துல இன்னொரு 25 வயசு சுமக்க போகுது. அதனால அந்த கையை தான் சுமக்கணும். அந்த கையை கட்டிட்டே இருக்கு. அது மட்டும் ரொம்ப எளிமையோட எளிமையான பேர் வச்சாங்க. இவ்வளவு எளிமையா இருக்கக்கூடாது. ரொம்ப சாதாரணமா நம்ம பயங்கர ரியாக்ஷன் கொடுத்து பேசிட்டு இருக்கோம். கரெக்டா தப்பா இதுக்கு மேல எழுதி பேசினாங்க. பார்த்தது எளிமையா இருக்க வேண்டியதானே, இவ்வளவு எளிமையா இருக்கு. அவருக்குள்ளே பேசிக்கிறாரு. அப்புறம் நம்ம தம்பி ரவிமலை அடிக்கடி சொல்லுவாரு, நான் நடிக்க ஆரம்பிச்சேன்னா எங்க போகுது என் போய் முடிவு முடிஞ்சுதான் இருக்கீங்க. அவன் நல்லாதான் பண்ணியிருப்பான். அந்த ஒரு நம்பிக்கை நடிகர்கள் சொல்லிதான் ஒரு ஜாஸ்தியாக அடுத்து நான் நேரத்தை பிடிக்கணுங்கிறதுக்காக நான் நடிக்க வரேன். ஆனால் விடவே மாட்டேன். நானும் கொஞ்சம் காமெடியா பேசலாம்னா இவருடைய முதல் படம், அதாவது உதாரணம் கொண்டு வந்து அவ்வளவு ஒரு பயத்திக்கான ஒரு படம். அது பெரிய காமெடியே கிடையாது. காமெடி இருக்கா கதை அவ்வளவு அழகான இந்த சிந்தனையும் விஜய் வச்சு ஒரு ரொம்ப ஆச்சரியப்பட்ட படம். அந்த இளைஞர் கண்டிருக்கிறார். அதுக்கடுத்தது அஜித் சார் படம் சொன்னார். அந்த பாடல் நம்ம இசையமைப்பாளர் வித்யாசாகர் இருக்கிற வித்யாசாகர் ரொம்ப சூப்பர், ரொம்ப கிரியேட்டிவான ஒரு இசையமைப்பாளர். நானும் ஒரு படம் அந்த பாட்டு என்ன பாடுறது, இது எத்தனை பாட்டு பாருங்க அந்த வரிசையில. அந்த பாட்டு கேட்டவுடனே என் மனசுல ஆழமா போச்சு. அதை பார்த்தா ஹிந்திலேயே அந்த டியூன் அடிச்சிட்டாங்க, ஹிந்தி தமிழ்லேயே வேற ஒரு மியூசிக் டைரக்டர் வேற மாதிரி மிகப்பெரிய இசையமைப்பாளர். அவர் தேசிங்கிற டூல என் இடத்துல மியூசிக் பண்றது என்னுடைய சுபாஷ் படத்துல பண்ணாரு. ரொம்ப பண்ணாரு, எல்லா பாட்டும் அருமையா பண்ணாரு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தோடு சேர்ந்து பயணிக்கிற உங்கள் படக்கூடிய அனைத்து ஹீரோக்களுக்கும் நடிகைகளுக்கும் நான் என் மனதார நன்றியை தெரிவிச்சேன். ஏன்னா ஒரு இயக்குனரோட நன்றி உணர்வோடு பயணிக்கிற நடிகர்கள் ரொம்ப குறைவு. உலகத்திலேயே நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால் தமிழ்துறை உலகம் இன்னும் மேம்படும் என்றது என்னுடைய கருத்து. ஒரு 25 ஆண்டுகள் இது ஒரு வெறும் வருஷம் தான். உங்களுடைய கிரியேட்டிவிட்டியோ என்னுடைய கிரியேட்டிவிட்டியோ அது ஆர்கே செல்வமணியோட கிரியேட்டிவிட்டியோ பேரரசோட கிரியேட்டிவிட்டியோ எனக்குமே எழுதினார். நாங்க எழுதுதான் பாருங்க எப்படி கேட்கப்படுது. யாரு சொன்னது? நீங்க உங்களுக்கு சொல்றாங்களே எனக்கு தெரிஞ்சு இன்னும் 50 வருஷம் சொல்லுங்க, இன்னும் 100 வருஷம் சொல்லுங்க. பண்ணுவோம், பண்ண வைப்போம், இந்த படங்களை பார்ப்போம், ரசிப்போம். ஏதோ ஒரு இடத்துல அந்த உங்க கூட இருந்து நான் டென்ஷனாவது பண்ணிட்டு இருக்கேன், நடிச்சாவது டென்ஷன் பண்ணணும், அல்லது கூட இருந்தாவது டென்ஷன் பண்ணணும். நான் மிகவும் நேசிக்கிற அன்பின் திரைப்படம், அன்பின் இருப்பிடம், அன்பின் உரையிடம், எல்லா இடமும்
என் அன்பு தம்பிக்கு சொந்தம். வாங்க. 25 இன்னும் 100 இருக்குது. வாங்க. விமல் சார் பற்றி சொல்லணும். விமல் எப்படி நல்லா போயிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு குடும்பத்தோட இருக்கீங்க. ஆனா ஜாலியான நிறைய ரொம்ப நான் ஒரு கூட ஏற்கனவே ஒரு படத்துல மாமனார் நினைச்சேன். உண்மையாவே என் மாமனார் மேல ரொம்ப மரியாதையா இருக்காங்க. ஹீரோயின் நல்லா இருப்பாங்க. ரொம்ப நேசிக்கக்கூடிய கதாபாத்திரம். அவர் எங்கிருந்தாலும் வந்து 3 அரசுகளையும் ஏற்பாரு. எனக்கு அவருடைய படத்தை பார்த்து மிக வியந்து போன அவருடைய ஆக்டிங் வந்து இருக்கிறது. நாகேஸ்வரா எக்ஸலன்ட். ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட். நீங்க தொடர்ந்து உங்க டைரக்டர் விஷயம் ஆல் தி பெஸ்ட். Thank you, sir. And